ஏப்ரல் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நிகழ்வான மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கிடச்சிச்சின்னா, இவருக்கு சட்டப்பேரவையில் மசோதாக்கள் ஆர்.என். ரவியிடம் கொடுத்துருக்காங்க. அந்த மசோதாவை அவர் நிறைவேற்றவில்லை சரியா. அதனால் உச்சநீதிமன்றம் இது சட்டவிரோதம்னு சொல்லி ஆளுநர் ரவி மீது சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பொறுப்பிலிருந்து அவரை நீக்கிட்டாங்க. ஆளுநர் ஆர்.என். ரவி அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக யார் வேண்டுமானாலும் உச்சநீதிமன்றம் யார் வேண்டுமானாலும் அந்த பொறுப்பு ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொறுப்பு மு.க. ஸ்டாலின் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்க்கலாம்னா, காற்றாலை சூரிய சக்தி மின் உற்பத்தியில் உலகளவில் 3வது இடம். ஜெர்மனி பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடத்தை பெற்றிருக்கு. இது யார் இந்த சென்செக்ஸ் எடுத்தாங்கன்னா, சர்வதேச எரிசக்தி அமைப்பான எம்பர் சர்வதேச மின் உற்பத்தி ஆய்வு இவங்க தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. 2024 ஆண்டின் அடிப்படையில் காற்றாலை சூரிய சக்தி மின் உற்பத்தியில் உலகளவில் இந்தியாவுக்கு 3வது இடம் பிடிச்சிருக்கு.